வணக்கம். இன்றைய குறள்: ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். 228வது திருக்குறள். அதாவது இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் சேர்த்துள்ள செல்வத்தை காப்பாற்றி வைத்து பின் இழந்துவிடும் கல் நெஞ்சக்காரர்களுக்கு பிறர் கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்களோ அப்படின்றார். அதாவது ஒரு கேள்விக்குறியோடு முடிக்கிறார். அதுக்கு நாம் எழுதின கதை அருளானந்தம் அப்படின்னு ஒருத்தர், நம்ம கதையுடைய கதாநாயகர். அவர் மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் அன்றைக்கு அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு பணக்காரர்னால் எவ்வளோ பிஸியாக இருப்பார்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை அப்படின்னா, கையில் சூட்கேஸ் நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு காரில் தனியாக போகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அந்த அளவுக்கு அவர் வீட்டில் கட்டுப்பாடோடு வச்சுருந்துருக்குறாங்க. காசு எடுத்துன்னு டவுனை சுற்றி வரணுன்னு அவருக்கு ஒரு ஆசை. இது ஒரு ஆசை. என்ன பண்ணுறது? ஜாலியாக சென்னையை சுற்றி வர சென்று விட்டார், யாருக்கும் தெரியாமல். மவுண்ட் ரோடிலிருந்து சாந்தோம் போகும் பாதையில் திரும்பும்போது நேராக போகும் லாரி கொடுத்தாம் பாருங்க ஐயா, காரை விட்டு 10 அடி தள்ளி போய் விழுந்தார். அநேகமாக அவர் இறந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் சாகவில்லை. மவுண்ட் ரோடு அதனால் கும்பல் கூறிவிட்டது. அந்த மயக்கத்திலும் அவருடைய சூட்கேஸை ஒருவன் எடுத்துச் செல்வதை பார்த்தார். அதற்கு மேல் அவரால் பார்க்க முடியவில்லை. சுயநினைவை இழந்தார். அவர் சுயநினைவு பெற்றபோது எங்கோ ஒரு ஆஸ்பத்திரியில், அரசு ஆஸ்பத்திரியில் இருந்தார். கையில் இரத்தம் ஏறி கொண்டிருந்தது. ஒரு சமூக நல சேவகர் அந்த இரத்தத்தை வழங்கி கொண்டிருந்தார். அப்போது டாக்டர் வந்தார். சார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் பணக்காரரா ஏழையான்னு கூட எனக்கு தெரியாது. இத்தனை காலத்து நீங்கள் என்னென்னவோ சொத்து சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் இது ஒன்று தான் உங்களுக்கு ஒட்டி இருக்கு பாருங்கள், இதுதான் நீங்கள் சம்பாதிச்ச உண்மையான சொத்து என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் டாக்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னு கூட புரியல இவருக்கு, பேஷண்ட்டுக்கு. ஆனால் அவர் ஒரு தத்துவத்தை ஒதுக்கிட்டு போயிட்டார் டாக்டர். வள்ளுவர் சிரித்து கொண்டே வருகிறார் உள்ளார. ஐயா, இனியாவது உங்கள் பைசா 4 பேருக்கு உதவட்டும் என்று சொல்லிவிட்டு அவரும் மறைஞ்சிட்டார். என்ன நடக்குதுன்னே தெரியல வருது. வள்ளுவர் அதே மாதிரி உங்கள் காசு 4 பேருக்கு உதவட்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சார். என்ன காரணம் அப்படின்னா, அவர் பணத்தை அதாவது ஒருத்தன் எடுத்துன்னு போனான் பாருங்க, அவன் என்ன பண்ணிக்கிறான், பணத்தை எடுத்துக்கணும் மனசாட்சி கேட்க போகாமல் இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஓடி போயிட்டான். இதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றுறதுக்கு சமூக சேவை சார் ரத்தம் கொடுக்குறாரு, அது வேறு விஷயம். ஆனால் அப்போ அந்த சமயத்தில் அவரை காப்பாற்று பண்ணது யார்? அவர் சேர்த்து வச்சிருந்த பணமாக இருந்தால் கூட அவர் அவன் மனசுலேயும் ஒரு ஈரம் இருக்குது இல்லை, அதுதான் அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை பாருங்கள், தான் சேர்த்துள்ள செல்வத்தை காத்து வைத்து பின் இழந்துவிடும் கல் நெஞ்சக்காரர்கள் பிறகு கொடுத்து முகிழ் இன்பத்தை. நீ கொடுத்து உதவ, இப்போ உன் பணத்தை எடுத்தவனுக்கே அந்த எண்ணம் வருதுன்னா, நீ மனசார சந்தோஷமாக கொடுத்துருந்தீங்கன்னா அவன் எவ்வளோ ஒன்று நினச்சிருப்பான். அதாவது இது பணத்தை வச்சு வர்றதில்லை இந்த அன்பு பாசம்ன்றது. ஆனால் பணத்தால் தான் அன்பு பாசங்கள் அளவிடப்படுகிறது. நீ சம்பாதி அதை 4 பேர் கொடுத்து வரும். இதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.